எப்படி நெருப்பை புகை மூடிக்கொள்கிறது, கண்ணாடியை தூசி மூடிக்கொள்கிறது, அதுபோலவே சித்த சுத்த ஆன்மாவையும் காமத்தின் பல்வேறு நிலைகளின் படலம் மூடிக்கொள்கிறது. இதற்கு ஒருபோதும் திருப்தி கிடையாது. அது எப்போதும் நெருப்பை போல எரிகிறது. அதனால்தான் இறைவன் இந்திரியங்களை வெல்ல வேண்டும் என்று கூறினார். ஏனெனில் இந்த ஆன்மீக சக்தியினால்தான் எப்போதும் திருப்தி இல்லாமல் இருக்கும் காம வாசனை எனும் பகைவரை. இங்கே பகைவர் யார்? விகாரம். அதனை அழிக்க வேண்டும் என்று கூறப்பட்டது. அதனுடன் யுத்தம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே. இதை போராட்டம் என்று கூறவில்லை. ஏனெனில் அங்கு உண்மையில் யுத்தமே செய்ய வேண்டியதாகும். அதனால்தான் நம்முடைய சாஸ்திரங்களில் பல முனிவர்கள் ஆண்டாண்டு தவம் செய்த பிறகும் மேனகா அல்லது ஏதேனும் அப்சரா வந்தபோது அவர்கள் மனம் குலைந்து விட்டது என்று காட்டப்பட்டுள்ளது. எவ்வளவு போராடினாலும் அவர்கள் வெற்றி பெற முடியவில்லை. அதனால்தான் இறைவன் சொல்கிறார், இந்த பகைவரை உங்கள் வாழ்க்கையிலிருந்து அழிக்க வேண்டும்.